ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல. இதை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சுண்டக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேங்க. சுண்டக்காய் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஆஞ்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த காம்புல இருந்து ஆஞ்சி எடுத்துட்டு கத்தி வச்சு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிங்கன்னா தான் சுண்டக்காய் கருத்து போகாம இருக்கும். நான் ஏற்கனவே கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க. அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிருக்கேங்க. கடாயில 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காயை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி செய்யும் போது சுண்டைக்காயில இருக்கிற கசப்பு தன்மையே இருக்காது. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கலர் மாறி வரட்டுங்க. அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாங்க. மறுபடியும் அதே கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுமே 1.5 ஸ்பூன் உளுந்து, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு 5ல இருந்து 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுமே இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையே சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5ல இருந்து 6 பல்லு பூண்டு. வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரமா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிறதுனால 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்து வச்சிருக்கேங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளவுதாங்க, சட்னி அரைச்சி வச்சுங்க. நான் இட்லி தோசையோட சாப்பிடறதுக்காக சட்னி கொஞ்சம் தண்ணியா அரைச்சிருக்கேன். நீங்க சாதத்தோட சாப்பிட்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, சுவையான சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.